எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். ஜனனம் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போன்ற பழையதும் பூமியில் இல்லை. இரண்டுமே இல்லை என்றால் இயற்கையே இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. அந்த ஞானத்தின் ஒரு முக்கியமான பகுதிதான் குரு பாதுகைகளை மகிமைப்படுத்துதல். அதாவது குருவின் காலணிகளை மகிமைப்படுத்துதல். இதுதான் ஞானத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அந்த காலங்களிலேயே ஆதிசங்கரர் அவர்கள் குரு ஸ்தோத்திரம், அதாவது குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்று பல ஸ்தோத்திரங்களை ஏற்றியுள்ளார். குருவின் பாதுகைகளை வழிபடுதல் என்பது, குருவின் பாதுகைகளை மகிழ்ப்படுத்துதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உலகத்தின் ஒரு பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரம்மாண்டம். அந்த குரு பாதுகைகளை வழிபட்டே நாம் இந்த உலக கடலை, இந்த வாழ்க்கை என்ற கடலை நீங்கி கடக்கலாம். இரண்டாவது, வாழ்க்கையில் வாழும் பொழுது வெற்றிகரமாகவும் வாழலாம். இந்த இரண்டுமே அந்த குரு பாதுகைகளை வழிபடுவதன் மூலம் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையையும் வெற்றிகரமாக நடத்தலாம். உலக வாழ்க்கையிலிருந்து மறைந்த பின்பு உள்ள அந்த வாழ்க்கையிலும் வெற்றிகரமாக நமது வாழ்க்கையை நடத்தலாம். எப்படி காற்றானது நமக்கு வெளிப்படையாக அதன் சக்தியை தெரிவிப்பதில்லையோ, அதே போல குரு பாதுகைகளை வழிபடுதல் என்பது வெளிப்படையாக அதன் சக்தியை தெரிவிப்பதில்லை. காற்றின் சக்தியை எப்பொழுது நாம் உணர்கின்றோம்? காற்றானது அடர்த்தியான அளவிலே வீசப்படும் பொழுது ஒரு ஆலமரத்தையே வேருடன் பெயர்த்து எடுக்கின்றது அல்லவா? அப்பொழுதுதான் நாம் காற்றின் சக்தியை உணர்கின்றோம். அதுபோல இந்த குரு பாதுகைகளை மகிழ்ப்படுத்துதல் என்பது, குரு பாதுகைகளை வணங்குதல் என்பது ஒரு சூட்சும ரீதியாக தோன்றியதாக இருந்தாலும் அது ஒரு ஸ்தூல சக்தியை விட பல மடங்கு அதிக சக்தி உடையது. அது கண்ணுக்கு தெரியாதது, ஆனாலும் அது சூட்சுமம் என்று ஒதுக்கிவிட முடியாது. அந்த எல்லாம் வல்ல ஈஸ்வரன் பகவான் கோடீஸ்வரன், கோடி தாத்தாவின் அந்த கோடி பகவானின் காலணிகளையும், சிவஞான வள்ளல் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்களின் காலணிகளையும் இன்றும் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த காலணிகள் பட்ட பாதங்களின் தன்மையையும், அந்த பாதங்களின் தோற்றத்தையும், அந்த பாதங்களுக்கு மேலே உள்ள அவர்களுடைய உடம்பின் தோற்றங்களையும் நமக்கு காண்பிக்க வல்லவை. அந்த காலணிகளை பார்த்த மாத்திரத்திலேயே, அந்த காலணிகளை வணங்கிய மாத்திரத்திலேயே அந்த தாமரை பாதங்களின் கருணையும், அந்த முழு உருவங்களின் கருணையும், அந்த முழு உருவங்களின் அருளாற்றலும் நம்மை வந்து சேரும். இது அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். நான் மும்பைக்கு அருகில் உள்ள கணேஷ்புரி சென்றிருந்த பொழுது, கணேஷ்புரிக்கு பக்கத்திலே வஜ்ரேஸ்வரி என்ற அழகிய ஒரு தெய்வீக நகரத்திலே பகவான் நித்யானந்தன் அவர்களின் காலணிகளை பார்த்து ரசித்து அதை வணங்கினேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பெற்றது எனது வாழ்வின் பெரும் புண்ணியம். அதே போல நமது கோடீஸ்வர பகவான் அவர்களுடைய காலணிகளை நேரடியாக அவருடைய காலிலிருந்தே நான் தொட்டு வணங்கி ரசித்து மகிழ்ந்ததும் ஒரு பெரும் பாக்கியம். அதே போல அந்த சிவஞான வள்ளல்
ஒரு பாமரன் போல தோற்றமளித்துக் கொண்டு உலக நாடகமாடிய அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்களின் காலணிகளும் மகத்தான மகிமை வாய்ந்தது. அந்த காலணிகளை எல்லாம் நாம் தரிசித்த மாத்திரத்திலேயே நேரடியாக பார்க்க வேண்டும் என்பது கூட இல்லை. அந்த புகைப்படத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பொன் போன்ற தாமரை பாதங்களும் அந்த முழு உருவமும் நமது கண்ணுக்கு முன்னே கவிழுறு காட்சிகளாக தெரியும். அத்துடன் மட்டுமல்ல, அதனுடைய வெளிப்புற பயன்களும் நமக்கு கிடைக்கும். நான் முன்பே சொல்வது போல இதை அனுபவித்து பார்த்தால்தான் அந்த உண்மை தெரியும். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 2010 அது எந்த மாதமும் சரியாக ஞாபகம் இல்லை, அநேகமாக மார்ச் அல்லது மார்ச் கடைசி நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக வருஷம் 2010. 2010 நான் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமியை தரிசனம் செஞ்சப்ப அவர் அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மோகன் தோட்டத்தில் உள்ள அந்த அவங்க வீடு, அந்த மோகன் சார் வீடு, மோகன் ஐயா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ இரவு ஒரு 8:30 மணி இருக்கும், இரவு 8:30 மணி இருக்கும். நாங்கள்லாம் கூட்டமாக உட்காந்துருந்தோம். அப்போ திடீர்னு அவர் எந்திரிச்சு, எங்கே இந்த தாடிக்காரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த செருப்பு போட்டிருந்த பக்கம்லாம் அப்படியே தேடினார். தேடி ஒரு குறிப்பிட்ட செருப்பு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு நடந்தார். எனக்கு அப்போ தெரியாது அந்த தாடிக்காரன் இவர் யாரை சொன்னாரு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நானே என் நண்பர்களும் அவர்கிட்ட கூட்டி பேசினோம். இந்த மாதிரி தாடிக்காரன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, நான் தாங்க மதுரை, என்ன தாங்க ஞானவள்ளல் ஐயா மூட்டைசாமி ஐயா தாடிக்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன விஷயம் கேட்டார். உங்கள் செருப்பு தாங்க அவர் போட்டு நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அவருக்கு எல்லையில்லாத சந்தோஷம், பரம சந்தோஷம். மூட்டைசாமி ஐயா பின்தொடர்ந்து அவர் போயிட்டு இருந்த வழியை பின்தொடர்ந்து அப்படியே அவர் அந்த மூட்டைசாமி ஐயாவோட காலையும் அந்த அவர் போட்டு நடந்த அவரோட காலனையும் பயபக்தியோட பார்த்து கும்பிட்டுட்டே இருந்தார். 5 நிமிஷம் கும்பிட்டுட்டே இருந்தார். அப்புறம் மூட்டைசாமி ஐயா அவரை பார்த்து சொன்னார், ஆனால் தாடிக்காரா எங்கடா போனேன், செருப்பு இங்கே போட்டு எங்கடா போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு பரிபாஷையில் ஏதோ சொல்லி பேசிகிட்டு இருந்தார். சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது, சில விஷயங்கள் எனக்கு புரியல. அப்புறம் இந்த தாடிக்காரர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, செருப்பு இங்கே போட்டு எங்கடா போகிற அப்படின்னு என்னமோ கேட்டுட்டு இருந்தார், என்னங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் சில விஷயங்கள் சொன்னாருங்க. அவர் பேர் என்னன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியாது. நான் இன்ன வரையும் அவர் தாடிக்காரன் தான் நானும் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவர் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை, அந்த ஒரு முறை பார்த்தது தான். அப்புறம் அந்த தாடிக்காரர் சொன்னார், இந்த மாதிரிங்க நான் ரொம்ப நாளாகவே நான் ஒரு பிளானிங் வச்சுருந்தேங்க. அதாவது குழப்பமாக இருந்தது. அதாவது இந்த பிளானிங்கை செயல்படுத்துமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமாக இருந்தது. அதாவது செருப்பு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு ஆசைங்க. அதாவது அந்த லைனில் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் என்னோட நண்பர்கள் பல பேர் பல ஊர்களில் வச்சுருந்ததுனால எனக்கு இயல்பாகவே எனக்கு அந்த செருப்பு, அந்த ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு நம்மளும் செருப்பு கடை வச்சா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்ததுங்க. நான் ஒரு பிளானிங்லேயே இருந்தேன். பட் பிளானிங்னா அது குழப்பமான பிளானிங்லேயே இருந்தேன். அதைத்தாங்க நம்ம எல்லாம் வல்ல ஞான வள்ளல் சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்னடா செருப்பு இங்கே போட்டு எங்கடா போகிற அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஏன்னா செருப்பு கடை வைக்கிறேன்னு திட்டம் போட்டு ஏன்னா லேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாங்க ஒரு மறைமுகமாக சொல்கிறாரு. இதை நான் தெளிவாக புரிஞ்சுட்டேங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்துச்சு. அவர் மதுரைக்கு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு நான் அப்பப்போ நான் மூட்டைசாமி பார்க்குறது உண்டு. ஆனால் ஒரு ட்ரிப்பு கூட நான் அவரை பார்த்ததில்லை, அந்த தாடிக்காரரை பார்த்ததில்லை. ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த தாடிக்காரர் மதுரையில் ஏதோ ஒரு இடத்துல செருப்பு கடை வச்சுருக்காரு, நல்லா ஓகன்னு வந்துட்டார். இப்போ திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூட்டைசாமி ஐயா போட்ட செருப்பை அவர் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு பல பேர் சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாமர தோற்றத்தை மட்டும் நாம் வைத்து மகான்களை எடை போடக்கூடாது. மகான்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய சக்திகளையும் வெளிப்படையாக காண்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் அந்த ஞான வள்ளல் சிவஞான வள்ளல் மூட்டைசாமி ஐயாவிடம் அந்த ஞானத்தன்மைகள், அந்த ஞான புதையல்கள் புதைந்து கிடக்கின்றன, இப்பொழுதும் நாம் அனுபவிக்கலாம்.
மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.